காலில் விடலை, சாமியை நல்லா கும்பிடலை, நல்லா கும்பிடலை, நல்லா கும்பிடலை, நல்லா கும்பிடலை, நல்லா கும்பிடலை, நல்லா கும்பிடலை. ஓஹோ 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 ஓஹோ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், 7 பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொம்பளை ரொம்ப முக்கியம். அவள்கிட்ட கேட்டால் உன்னை பற்றி நான் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்லிக் கொடுப்பேன், நீ கிழிக்கிறத கிளின்னு சொல்லுதான். உண்மையா? கால் வந்துட்டா. அதனால் அவட்ட பணத்தை நான் வாங்கி தரேன், உன் கடனை அடைச்சி தரேன். இதுக்கு அங்கிட்டு இந்த கடனுக்கும் உனக்கும் எதுவும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நிறுத்தி உன்னை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன், வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், போய்ட்டு வா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. வாழ்க்கையில் ஏதோ இனம் புரியாத ஒரு துயரத்தின் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்வோமா என்னும் ஒரு எண்ணம் ஒருவருடைய வழியில் இருக்கிறது. அது யார் என்று தெரிந்து வெளியே வர வேண்டும். யார்ப்பா அது? என்னடா தற்கொலை பண்ண போற நீ? எதுக்கு? சொல்லிட்டு கிட உட்காரு. ராஜா, என்னம்மா என்னம்மா? சரி சரி, அதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தற்கொலை செய்து கொள்வோம்னு நினச்சாரா? முயற்சி பண்ணாரா? கால் வந்துட்டு வா. யார் கதைக்கும் நான், நீ யார்? இதே விஷயம் தானே, தற்கொலை படைகளா? பேவலியடா, வெக்கமில்லை குய்மக்கா உங்களுக்கெல்லாம். வாழ வேண்டியதான், தெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதானே. சாவுகள நீங்களாம். ஒப்பன் உன்னை காப்பாற்ற எவ்வளோ அவசரப்பட்டிருப்பான். கால் வந்துட்டு வா. என்னடா சொல்ல மாட்டேங்க, உண்மையை சொல்லணும்னாப்பா. நல்ல மகனே வா. சாமி ஆட்டம் போடுறது சொன்ன வாக்கு நடக்க மாட்டேக்கு. அப்போ வர்றத சாமி பொய் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமைக்கு காரணம் மாந்திரிகத்தால் கெட்டியிருக்காங்க. இந்த கெட்டை அவிழ்த்து விட்டாச்சுன்னா அது பலிக்கும். ஆனால் இவன் உள்ள என்ன சொல்லுது, எவன் கெட்டினாலும் அவனை கொல்லுவோம்ங்க. அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையா தாய்? இல்லை. அதனால் மந்திர கெட்டை அவுத்து தரேன், நேர்மையாக நடக்கணும். ஓகே, பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது சரக்கு வாங்கிட்டு வா, சாமியை அவுத்து விடுதேன், சொன்ன வாக்கை நடக்க வைக்கேன். கால் வந்துட்டு வா. ஆடாத உனக்கு மதுரையா? மதுரையில் எந்த இடம்? நான் படிச்சிருக்கேன். நான் மதுரைன்னு சொன்னால் நீ தேனியில் வந்து நிற்க, என்ன அர்த்தத்தில் நிற்க? டிங் டிங் போய் உட்காருங்க. டிங் டிங். நீங்கள் மதுரையில் எந்த இடம்? வெரி குட். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு வந்துட்டு வரலாம். வேறு கதைக்கு இடமில்லை, இது ஒன்று தான் விட. என்ன பார்க்க பின்னால் பேசிக்கலாம். பாப்பாங்க அப்படியே இந்த மந்திரக்கட்டை அவுத்து தந்துடுறேன். அதே மாதிரி உன் மகன் வீட்டை விட்டு போய் 1.5 வருஷத்தில் போய் பிரிஞ்சு இருப்பான். உழைச்சி நல்ல முறையில் ஆகி உன் வீட்டை பார்க்க வருவான். இடையில உன்னைய வந்து பார்க்கவும் செய்வான். ஆனால் வீட்டில் அவனுக்கு இருக்கிறதுக்கு இப்போ யோகம் இல்லை. கவலைப்படாத, காப்பாற்றித்தாரேன். இப்படி வெற்றி உண்டு. வா, நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு தீராத கடனால் மனவேதனைப்பட்டு வந்தது யார்? மதுரை மாநகர். என்னப்பா கடன்? என்ன கடன்? கால் வந்துட்டப்பா. என்ன நல்ல காலில் விழுந்து கும்பிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மனது உங்கள் கடத்தை தான் நினச்சது, கடவுளை நினைக்கல. இன்னொரு தடவை விடுங்க. எங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலையுதியே, எங்கே நம்புற? 2 தரம் இன்னொரு லோன் வாங்கி 100 லோன் அடைச்சிடலாம்னு யோசனை பண்ணியிருக்கியா? கீழே உட்காரு. ஒரு லோன் வாங்கி தரேன், ஒரு 2 பெரிய கடனை அடைச்சி காப்பாற்றி தரேன், 1 வருஷத்துக்கு இடைஞ்செல்லாமல் ஆக்கிடுவோம். அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பையும் தந்து கடனை தீர்க்கிறேன். வேறு என்ன வேணும்? அந்த கல்வி சம்பந்தமான ஒரு லோனையும் போட்டு ஜெயிச்சு தரேன். இது அப்படி வெற்றி ஆக்கியாச்சு. நல்லா இருப்பா.
வாடா வா. என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? இது உன் தங்கச்சியா? சொல்லிடு. இந்த குழந்தைய கையில் வாங்க, கையில் வாங்க, முதல்ல பார்ப்போம். பக்கத்தில் அக்கா, உன் பேர் என்ன பேர்? எங்கே சொல்லிடு. இந்த போனை கையில் கொடு, நேராக உட்காரு, கண்ணை முடிக்கா. என்ன அப்படி கண்ணை முடிக்கா. ஹீமோக்ளோபின் 9 பாயிண்ட் இருக்குது. டெஸ்ட் பண்ணியா? 9 பாயிண்ட் இருக்குது, 13 இருக்கணும், குறைவாக இருக்குது. சைக்காலஜா இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் திடீர்னு சிந்தித்து வருத்தப்பட ஸ்ட்ரெஸ் ஆகுதா, உடனே என்ன செய்வானா மயக்கம் வர்ற மாதிரி கிளப்படுத்துக்கிடுவா. இதுதான் நிலைமை. அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன நடக்குன்னே ஒன்றும் தெரிய மாட்டேக்கு, அன்கான்சியஸாக ஆகுறா. டாக்டர்கிட்ட போய் மூளையை செக் பண்ணலாம்னு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், குணமாக்கி தந்துட்டா போதும்ல, காலில் வந்துட்டுவாங்க. நான் ரேடியாலஜி படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு லேப் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும். இன்னொருத்தரக்கார, என்ன யார்கிட்ட போய் சொல்லுத, ஒழுங்காக மருந்தை கொடு சாமிட்ட. பொண்ணை விரும்பணும்ப்பா, பெண்ணை விரும்பக்கூடாது. வாமா வா, கொஞ்சம் கண்ணமுடி உட்காந்துக்காப்பா. இவ்வளோ கணவன் வீட்டோட சேர்த்து வச்சா போதுமாடா. அவங்கள மனதார விரும்பி கூப்பிட வைக்கிறேன், குடும்பத்தை கொண்டு சேர்த்து தரேன். இந்த மகள் நல்லா இன்னையிலேருந்து நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு. இந்தா வியாபாரம் பெருகும், பணம் பெருகும், கடன் தீரும். வாமா, நல்லா இருமா, நல்லா இருமா. கர்மதாமிக்கு சேலம் எல்லை, சேலம் மதுரை இவ்வளோ நேரம் ஓட்டி வச்சுலாம், போய் உட்காருங்க, வரேன். சேலம் எல்லை, சேலம் சேலம் வரலாம். நீ எந்த ஊருடா? சேலம். காலைல வந்துட்டு வரலாம் தம்பி. என்ன தொழில் பார்க்க? சீட்டு இரும்பு சம்பந்தமான பொருள் தானே? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு? எங்களுக்கு ஒரு 1000 சீட்டு வேணுமா? அப்படி இலவசமாக தந்துடுவியா? ஆம்பளை கெட்டிக்காரனா இருக்கானப்பா. தம்பியோ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாரியம்மன், ஐயனாறு. உன்னுடைய எல்லைக்கு போகிற வழியில் ரைட் சைடில் பிரதான சாலை ஆகிய மெயின் ரோடு ஓடுது. அதில் வலது பக்கத்தில் அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்குது. இடது பக்கத்தில் சாலை ஓரமாக சில மரங்களும் உள்ளுக்கு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஏரியா, அதுக்குள்ளே தான் உன்னுடைய இடங்கள்லாம் வருது. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. அப்படியா அப்படியா அப்படியா. ஒரு 3 கான்ட்ராக்டுகள் இப்போதைக்கு உனக்கு தொழிலுக்கு வரப்போகுது, அதை வெற்றியாக்கி தரேன். இப்போ நிறைய சாதனங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுகள் தேவை. 2 பேங்க் உனக்கு டைப்பில் லோன் தரும், வாங்கிக்கலாமா? வேறு என்ன வேணும்? வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீ என்ன செய்கிற? நடிக்க போறியா? அப்படியா? பணம் கொடுத்து போச்சால உனக்கு? காலில் வந்துட்டு வா. உன் கூட இன்னும் 2 பேர் இருக்கானா சேர்ந்து வர்றதுக்கு இந்த படத்துக்கு? அப்படி இருந்தால் அந்த படத்தை பண்ணலாம். நீ மட்டும் செய்தால் தான் வேண்டாம். மொத்தம் 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா கையில்? ஓகே பண்ணிடலாமா? 2 கோடி ரூபா கையில் இருக்குது, 3 கோடி ரூபா ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. நான் வாங்கி தரேன், காலில் வந்துட்டு வா. படத்துக்கு என்ன பேர்டா வைக்க போகிற? டைரக்டர் என்ன தீம் வச்சுருக்காரோ அதன்படி போகணுங்கிறியா? அப்படியா? பக்கத்தில் வா, என் பேரை வச்சு படம் எடுக்க போகிறான். எல்லோரும் ஜோராக கை தட்டுங்க. அதில் பாட்டு 3 பாட்டு நான் எழுதி தரேன், அற்புதமாக அடித்து விடு. பிரமாம இசையமைப்பு யாரை போடுதா? கங்கையம்பரானாச்சை போட்டுருவோமா? இந்த அப்படி படம் ஓடியாச்சு, வேர்ல்டு ஃபேமஸாக வருவாடா தம்பி. நல்லாரு, என்னை பார்த்துப்போம், உன் நம்பர்லாம் கொடுத்து போ, அடிப்போம். ஓகே. அப்படியா? என்ன அப்படியா?
என் இடத்த இன்னொருத்தன் கையால் தான், அதில் எனக்கு மாற்றம் வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா உன் இடம் எங்கே இருக்குது? சேலம். அந்த இடத்த யார் வச்சுருக்கா? கால் வந்துட்டு வா. அங்கே தான் போனார், இது எப்படி கேட்டு வந்தார் கேள்வி. உள்ளத்துக்குள்ளே தானப்பா கடவுள் இருக்கான். நல்ல விடலை. கால் வந்துட்டு வா. பேச்சாக இருந்தாலும் விவரமாக இருக்கணும். உண்மையா இல்லையா? வரலாம். உன் தம்பியுடைய மனநிலைகளை பார்த்தம்பா. தேவையில்லாமல் ஆட்களை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கள்ள விவகாரம் பேசுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கான். புரியுதா? சமுதாயத்தை விட்டே உன்னை தூக்கலாம்னு சொல்லி 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சான்றா தட்டினா உன் இடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ உன் பங்கை வாங்கி தரணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லிடுவோம் நம்ம, எது மறக்காட்டோம். அதான் உன் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? இன்னொருத்தையை சேர்த்துக்கிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியுமில்ல? இந்த அப்படி உன் இடம் கிடச்சாச்சு, இப்படி ஒரு அப்போ நம்மளும் இன்னொருத்தையை சேர்த்தா கிடைக்கும் நீ நினச்சிடக்கூடாது, அது தப்பு. கருதாமிக்கு அதே சேலம் எல்லை 1 2 3 4 5 6 7 மருத்துவம் சம்பந்தமாக செலவிட வேண்டியது இருக்கு என்று வேதனை அடைந்து வந்தது யார்? என்ன மருத்துவம்? கால் வந்துட்டு வா. சிவராமா அவர் நம்பர் வாங்கி வச்சுக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு நீதிபதி பேசுவார், அவரை இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விடுங்க. ஓகே? எஸ், என்னை பார்த்து போ மத்தியானம். சரி. வாப்பா, உன்னுடைய கால் 2ஐயும் பார்த்தேன். நரம்பில் பிரச்சனை இல்லை, சவ்வில் பிரச்சனை. அதில் சுமார் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகி வெற்றியாகி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா நஷ்டத்தை தீர்த்து தாரேன், பணம் தாரேன், கடன் இல்லாமல் வாழ வச்சு தாரேன். வேறு என்னப்பா வேணும்? நல்லா இருக்குடா, ஆனந்தமாக இருப்போம், வயலார சாப்பிட்டு பழகுடா, போடா. கருப்புசாமிக்கு சேலம் எல்லை எங்கள் தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு விடை வேணும் கருப்புசாமின்னு கேட்டு வந்தாள். ஒரு பெண்ணடியாளை சொல்கிறது. யார் அது? பெண்ணடியாள். தொழில் தோதா கேட்க வந்திருக்கியாமா? கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. யாருக்கு? வீட்டுக்காரர் என்ன செய்தார்? வாட்? ஸ்டீல். ஓகே, கால் வந்துட்டு வா. இல்லை, நமக்கு வேணும், கொண்டு வாங்கப்பா. அதெல்லாம் பார்த்தேன். என்ன வேணும்? நான் சொல்லுறது நல்லா புரிஞ்சுக்கிடுவியா? ஒரு தடவை கால் வந்துட்டு தூக்காரு. நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்டீல் சம்மந்தமான தொழில், இம்போர்ட்டட் சம்மந்தமான பிளான்லாம் அவர் பண்ணுவார், சரிண்ணா? அதே மாதிரி அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல சில தீய சக்திகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் செய்வினை போன்ற கோளாறுகள் நடந்திருக்கு. அதனால் சில சமயங்களில் வீட்டிலிருந்து வெளியில் இருந்தால் நல்லா இருப்பீங்க, வீட்டுக்கு உள்ளே போனோன்னா உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களெல்லாம் தள்ளிடும். இது நடந்துக்கிட்டு இருக்கும். இரவில் சரியாக தூக்கம் வராது. கழுத்து, பிடரி போன்ற இடங்களில் வலியும் வேதனையும் கூடிக்கிட்டே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. சாமி, நீங்கள் வாரீங்களே, யார்? உங்கள் பேர் என்ன பேர்? தம்பிரானா? தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? அப்படியா? காலங்கிநாத சுவாமின்னு ஒருத்தர் வராரு, அவர் எங்கே இருக்கார்? கும்பிடுவீங்களா? அங்கே போய் ஒரு முறை கும்பிட்டு வந்துடுவீங்களா? கால் வந்துட்டாங்க. அப்படியே சரி பார்ப்போம். ஒரு பிள்ளையினுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் 2.5 ஆண்டு காலங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஜாதகத்திலே இடம் இருக்குது. வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதியில் அஷ்டமத சனி நீங்குது. குணமாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த வீட்டுக்கு ஆளை வர வைக்கிறேன், 3 நாள் பொறுத்து நல்ல செய்தியோடு இருப்பேன். இப்போ கர்பதாமிக்கு
அடமானம் வச்சதை திருப்ப முடியலன்னு ஒருத்தன் கேட்குறான். என்னத்தப்பா அடமானம் வச்சிய? யாருப்பா அது? இடத்த அடமானம் வச்சுடா, நகை அடமானம் வச்சுடா, என்ன அடமானம் வச்சிய? நகை எவ்வளோ வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சூடி கொடுத்தாள் ஜோதி மீனாள். வேற என்னடா வேணும்? அதை திருப்பி தின்ட்டா போதுமா? தம்பி, பார்க்க அழகாக இருக்க, ஆளை பார்த்தா அளவு போல், வேலையை பார்த்தா அளவு போல் இருக்கிய. ஏதோ ஒரு தப்பு பண்ணுறல, கால் வந்துட்டு உன்னை பார்க்குறேண்ணா. சரி சரி, ஓகே 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 சரி. இப்போ 3 வருஷமாகவே தொழில் வந்து சும்மா அப்படி இப்படி தான் நடக்கு, தெளிவாக இல்லை. சில நட்புகளால் கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டிருக்க, பணங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. சரிண்ணா, நட்பை குறைக்கணும். குறைக்க முடியாத ஒரு நட்பும் இருக்குது, அதையும் தூக்கி தூர எரியணும். கால் வந்துட்டு வா. புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. எல்லாரும் ஜெயச்சந்திரன் ஆக முடியுமா? இந்த கடனை நான் தீர்த்து தந்து தொழிலை நல்லாக்கி தந்தா போதுங்களா? கண்ண முடுறா. தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அம்மா எங்கடா இருக்கா? அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லைடா. சரிண்ணா, ஒன்று அங்கே உள்ள டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குடா. அதையும் முடித்து உன்னை காப்பாற்றி தந்தால் போதும்லாடா. கரெக்டாக 20 நாள் பொறுத்துக்காடா. பேரை நல்லாக்கி தரேன். சந்தோஷமாடா செல்லக்குட்டி. போகிறேன். கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கிறாள். என்ன பொண்ணு? யார் மனுஷது? காரியக்கார பே உள்ள ஏன் சொன்ன இங்கே வந்திருக்க, அங்கே கும்பிட வேண்டாமா? யார் இது? இது யார்? தாப்பர் முடியும் காலில் விட்டு வர வேண்டியதானே, ஏன் கவலைப்படணும்? இந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது செய்யுங்களப்பா, சும்மா கிடக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. சமையல்காரர் எங்க? என்னம்மா வேணும் உனக்கு? உண்மைதான், புரியுதா? பாப்பாவுடைய மனத்தை மாற்றி தந்தால் போதுமா? இல்லாட்டா அதே சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? முடிவு எடுத்துட்டியா? மாற மாட்டியா? நீ உறுதியாக இருந்தால் நான் மாற்றி தரேன். நீ என்னையா சொல்கிற? மாற்றினா போதுங்களா? அதையும் முடிக்கணுமா? இருக்குது. இப்போ பழகுத இடத்த மாற்றி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. பார்த்தாலும் பார்த்திருப்பேன் உன்னை போகிற நாட்டுக்கட்டு, ஒரு நாளும் பார்த்ததுலன்னு பிள்ளைய புகழ்ந்து எழுதுதான். அதில் அந்த பிள்ளை மயங்குது, புரியுதா? அவள் மனத்தை மாற்றி தரேன். கண்ணை மூடு. என்னைய மட்டும் நினச்சிக்கா. மதியம் என்னை பார்த்து செல்லுக, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். என்னப்பா பணத்தை கொடுத்ததெல்லாம் வந்துருச்சாப்பா? வர வச்சுட்டேன்ப்பா. நல்லாரு. மாற்றி தரேன், ஆரோக்கியத்துக்கு துணையாக. நான் இருக்கையா கருப்பசாமி, என்னை நினச்சி வழி நடத்து, ஜெயிச்சிருவா. போ. ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு. என்னப்பா வழக்கு வம்பில் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கானே, யாரடாது? சேலத்தில் வழக்கு வம்பு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கான். யாரியா? கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்னா தம்பி? பால் வியாபாரம். அது என்ன நஷ்டம் அடைஞ்சிட்ட நீ? கால் வந்துட்டு வா. முல்லைமா தம்பி, நல்ல காலில் வந்துட்டாங்க. என்னடா பிள்ளை நீங்களாம்? உட்காரலாம். வீட்டுக்குள்ளே ஐயனார் வரார, அற்புதமாக வருகிறார். ஏற்கனவே ஓராண்டு 9 மாத காலங்கள் நீ பால் சம்பந்தமான தொழிலில் உனக்கு மன வருத்தமும், உனக்கு ரெகுலராக வரக்கூடிய மக்களுடைய மனநிலைகளில் மாற்றமும் குழப்பத்தையும் கண்டு இருக்கிறாய். அதனால் இப்பொழுதுக்கு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓராண்டுக்கு முன்னாலே கடன்பட்டு மனக்குழப்பம் அடைந்திருக்க. கால் வந்துட்டு வா. என்னப்பா 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 அப்படியா? சரி சரி. இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இதுக்கடையில் இரவில் கனவில் ஒரு தெய்வத்தின் காட்சி அடிக்கடி கிடைக்கக்கூடிய காலம் வருது. அது உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும், வெற்றியை தரும். வேறு என்ன வேண்டும்? ஒற்றுமையாக்கி தரேன், பிரிவில்லாமல் காப்பாற்றுறேன். நல்லாரு.
தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனார மாமியாள மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். எத்தனை பேர் மாலையிட்ட கணவனையே தூக்கிவிடும், மிதிக்கணும், துதிக்கணும், காலன்ட்டாங்க. ரொம்ப நைஸாக சிரிச்சுட்டு ஊமை போல இருக்குது பேய் உள்ள. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்கான்னு பார்த்தேன். ஓவர் டாக்கிங். உன் பிள்ளை ஓவராக பேசுது வீட்டில். உன் வீட்டில் இல்லை, புகுந்த வீட்டில். அவனுக்கு எதிர்மறையாக பேசுகிறது மாதிரி அவன் மனசு வந்துச்சு. ஆனால் இப்போ அவனுடைய நட்பு வேறு இடத்துல அவன் மனசு மாறி இருக்கு. அதனால் உன் பிள்ளைய வீட்டுக்கு விரட்டி இருக்கான். இந்த பிள்ளையும் அவன் புருஷனையும் ஒன்று சேர்த்து தந்தால் போதுமில்ல, கால் ஒன்றுட்டு வா. அமைதி. இதுக்கிடையில் அவனுக்கு கோல் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 பொம்பளை ரெடியாக இருக்காங்க. புரியுதா? அதில் அவன் மனதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ தங்க நகை பொன்னகை சொந்தமான நஷ்டம்லாம் அடைஞ்சாச்சு. அதனால் அவன் மனத்தை பையை இழுத்து உன் கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிடணும்னு நீ என்கிட்ட நினைக்க. ஆனால் அப்படி நடக்காது. உன் மகளை அவன்கிட்ட சேர்த்து தனியை வாழ வச்சா போதுமா, கால் விட்டுவா. உனக்கு தீனி மடைவுரா அப்படியே. வேறு என்ன வேணும் மகளே? இந்தா நல்லா வாழ வச்சு தரேன், வெற்றி ஆக்கி தரேன். இப்படி ஜெயிச்சு வா, கால் வந்துட்டு வா. பாட்டி ஏக்கா உங்களுக்கு அந்த ஊர் இல்லையே? விருதுநகர் சரி. நான் சீனி மாட்டாய் ஊர் கூப்பிட்ருக்கேன். அரை காசு நல்ல கால் வந்துட்டு வா. பேவுல வணக்கம் செய்வோம் வாரீர். வா 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 வா. உங்களுக்கு அந்த ஊர் இல்லையே? போய் உட்காருங்க, பிறகு கூப்பிட்றேண்ணே. என்னண்ணே, என்னம்மா வேணும் உனக்கு? உன் வீட்டை நான் நல்லா நடத்தி தரேன். போட்டி பொறாமையால் உன் வீட்டை கெட்ட விடாமல் அடக்கி வச்சுருக்குறாங்க. அதை தீர்த்தந்தா போதுங்களா? இந்த கனியை கொண்டு அந்த வீட்டில் வை, வீடு வளரும், பிரத்தியாரால் உள்ள இடைஞ்சலும் தீரும். இந்த அப்படி பிள்ளைகளை அரும்புதுராமல் காப்பாற்றுறேன். வெற்றி விட்டு ஓடிப்போ. காரைக்குடி புஷ். மூஞ்சில் தண்ணி விட்டுறோம், மூஞ்செல்லாம் கழுவிடும். கார் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ், கால் வந்துட்டு வரலாம். அதான் புஷ்ஷுண்ட. என்ன ஆடு? ஏய் தம்பி, நல்ல காலில் விழலையே. கருப்புசாமி இருக்காரு, ஐயனார் இருக்காரு, பேச்சித்தாய் இருக்கா, வேறு யார் இருக்கா? கருப்புசாமி இருக்காரு உன் எல்லையில், ஐயனார் இருக்காரு, பேச்சித்தாய் இருக்கா, காமாட்சி இருக்கா, பிரம்மராட்சி இருக்கா. காலில் வந்துட்டு வா. அதாவது நிற்கிறவங்களாவது அமைதியாக இருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிவனே தஞ்சம்னு உன் உள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? எப்பொழுது பணத்தை அதிகமாக முடக்கி இந்த தொழிலை ஆரம்பிச்சிலேருந்து இன்னைய வர முதல்ல கொஞ்சம் ஓடிச்சு. ஆனால் இப்போ கண்ணை மூடி விட்டது மாதிரி ரோட்டில் போகிறவன் கூட உன் சர்வீஸ் சென்டரை ஏற்று பார்க்க மாட்டேக்கான். அதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுருச்ச. மிஷினரிஸெல்லாம் வாங்கி வச்சுட்டேனே, போர் தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டேனே, நான் எப்படி தப்பிக்க போகிறோன்னு வேதனைப்பட்டு என்னை கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டுவான். 3 கனியை கொடுப்போம், இந்த 30 நாளையில் முன்னேறிடுவான், அடிச்சு கொண்டு வரோம். பக்தர்கள் அமைதியாக இருங்க. உன் கடையை தாண்டி போகிற வண்டி கூட திரும்பி உன் சென்டருக்குள்ளே வந்து கழுவதுக்கு வருவான். இந்தா 3 கனியும் 3 மூலையிலையும் வை. உன் கடன்லாம் தீந்துடும், தொழில் ஓங்காரமாக ஓடும், வெற்றியாக நடத்தி தரேன். வாடா மகனே, வெற்றி அடைந்து வா. சாப்பிட்டு போடா, பட்னியாக போயிடாத போ. கருப்பசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை பிள்ளையினுடைய மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. அம்மா நீங்கள் தேவை கொட்டலாமா? காரைக்குடி எல்லை யாருமா? காரைக்குடி, காரைக்குடியா? நீங்கள் காரைக்குடியா? நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருது, எங்கே இருக்கு?
கால் வந்துட்டுவாங்க. அக்கா பொய் சொல்லி கொடுக்கிய பெரிய பிள்ளைகிட்ட எப்படியாவது சொல்லி உட்காந்துரு கருப்பசாமிகிட்ட வரவங்களா போதும் அப்படின்னு டேக்கா அடிக்காவா என்ன? நான் எத்தனை பாட்டுக்கு டேக்கா கொடுத்தவன் தெரியுமா? இன்னொருத்தனை காலில் வந்துட்டுவான். டிங் டிங் டும் டும் டங் டங். என்னண்ணா சும்மா இருக்கியா? குடும்பி பிடிச்சி ஆட்டி விடுவோம்லாம். சும்மா சொன்னேன். வாமா மகளே வா, என்ன வேணும்? என்ன வேணும்? குழந்தை. நான் என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தேன்? பிள்ளைங்கின் மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கிய? பிள்ளை வரம் கேட்டு வந்திருக்கிய. அதுவும் மங்களகரமானது தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலான்னு அது உட்காந்துட்டிய. காலில் வந்துட்டுவாங்க. ஆடி மாதம் வருது, அமாவாசை வருது, திரி வச்சுருக்காங்க. ஏன் அப்படியா? என்ன கேட்டு பார்க்கட்டுமா? ஆச்சு. ஒரு கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஔவையாரை கும்பிடக்கூடிய குடும்பம் இருக்காங்களா? சரி. குளக்கட்டைகளை திரிய வைப்பாங்களே, அது யார்? யார் வீட்டில் இருக்குதா? காலில் வந்துட்டுவான். அந்த அம்மன் பேர் என்ன பேர்? வெரி குட். இப்போ தான் நீ கட்டிக்காரப்பில்ல. போய்ட்டோம் தம்பி. வணக்கம் 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 வணக்கம்னு சொன்னேன். குணகுணம்னு சொல்லலை. ஓ சரி சரி சரி, அந்த லைன். குழந்தை வர வேணும். கண்ணை முடி உட்காரு. நீ வெளியே போமா, அங்கே தள்ளிடுமா, போமா. இது யார்? அம்மாவும் நீ, அப்பாவும் நீ. எனக்கு நேரம் உட்காரு. ஒரே முறையாக என்னை நல்ல சிந்தித்துக்கொள். கண்ணை முடி உட்காந்துக்கா, நல்ல தியானம் பண்ணிக்கா. கருப்பசாமி பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆவுடை நாயகின்னு பேர் வை. ஆவுடை நாயகி. கருப்பசாமிக்கு பொய் சொல்கிற பழக்கத்தை நிப்பாட்டுக்கா. சுவாமியே, தேவகோட்டை சங்கிலி கற்பேன். தேவகோட்டை வெளிநாட்டில் என் பிள்ளை இருக்குன்னு காட்டு வந்தது யார்? தேவகோட்டை எல்லை. உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு. கால் வந்துட்டு வா. செந்துரனங்க, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மருமகனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பக்குவப்படலை. அந்த மனதை சீர்திருத்தி கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இவ்வளோ நாள் ஆகி ஒரு பேரன் அங்கே பேசாமல் கிடக்கான். அவன் ஊமையாக இருப்பானா பேசுவானான்னு ஒரு கேள்வி. நாகர்கோயிலிருந்து ஒருத்தன் என் பேரன் பேசாமல் இருக்கான் கருப்பசாமி, அவனை கூட்டு வர முடியாது, நீங்கள் தான் பேச வைக்கணும்னு சொல்லி வந்தான். போடா, அவன் பேசின பிறகு தான் நீ என்னைய வந்து பார்ப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி அப்பா அம்மானு பேசின பிறகு கோயிலுக்கு காணிக்கையோடு சந்தோஷமாக வந்து என்னைய பார்க்க வந்துட்டான். அதை மாதிரி உன் பிள்ளை வைகாசிக்கு பிறகு பேசும். அந்த சந்தோஷத்தோட உன் மகளே இங்கே கூப்பிட்டு வருவா. கால் வந்துட்டு வானா, விசா முடிஞ்சிருது அவளுக்கு. அடுத்து அடிப்பப்பா. கருப்பசாமிக்கு வரலாம். இந்தா மகளே, ஐஸ்வர்யமாக நடக்கும், மனம் கோணாமல் வாழ்வாய், இந்தா வெற்றி அடைந்தாய். கண்ணை மூடி பார்க்கட்டும். அடுத்த வாய்தான் அடித்து தந்துடும். போ. அதே தேவகோட்டை எல்லை பாரியில் என் பிள்ளைகள் இருக்காதீங்க. இன்னும் ஒரு தூரம் கால் வந்துட்டாங்கண்ணே. என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் இருந்து வலது பக்கம் உள்ளுக்கு போனால் மார்க்கெட் வருமா? மார்க்கெட் இருக்குது. அதை தாண்டி போனால் ஒரு சின்ன முருகன் வராரு. முருகன் கோயில் இருக்கா? போகணும். உள்ளே இருக்குது முருகன் இருக்கார்.
அதை தாண்டி போனால் ஒரு நதி தண்ணீர் கிடக்கக்கூடிய இடம் வந்துடும். சரிண்ணா, கால் வந்துட்டு வா. ரெண்டு வருஷ காலமாக கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி வீட்டுக்குள்ளே விருத்தி இல்லாமலும் நோய் பிணியாலும் தொழிலில் அபிவிருத்தி செய்ய முடியாமலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியடைய முடியாத வேதனையும் நடக்கு. இதுக்கு காரணம் கிரகங்களை தவிர செய்வனை கோளாறுகள் அல்ல என்பது உத்தரவு. அதனால் கிரகங்களாகிய சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னை வாழ வச்சு தந்தால் போதுங்களா? கண்ணை முடிக்கா. சனி பகவானே அப்படியா? 32 நாட்களுக்கு பின்பு உன் குடும்பத்தில் சுறுசுறுப்பு தோன்றும், விருத்தி வளரும், செல்வம் பெருகி ஆனந்தமாக இருப்பீங்கப்பா. நல்லா இருங்க. கர்மதாமிக்கு வெட்டுடையாள் காளியம்மா வீட்டுக்குள்ளே வராள. யார் கும்பிடுவா? வெட்டுடையா காளியை யாருமா கும்பிடுவா? வெட்டுடையாள் காளி எங்கே இருக்கா? காலில் விட்டு வா. அந்த தெங்காசி கணக்கு 3 வரையும் வர சொல்லிடுங்க. எனக்கா வேணும் உன் பிள்ளைக்கு? அப்படியா? வைகாசியில் தான் அந்த திருமணம் நடக்கும். அதுக்கடையில் தலையிட நின்னாலும் நடக்காது. சொந்தத்தில் பெண் அமையாது. அசலில் பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன். கேசுக்கு என்னைய பிறகு பார்த்துட்டுப்பா ஜெயிச்சு தரேன். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு மனக்குழப்பமும் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய உள்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதுதான் பிள்ளையை பற்றிய வாழ்க்கையின் கவலை. பக்கத்தில் வா. அந்த பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன். அடிக்கடி பிறண்டு பேசுதா. தெளிவான மனோநிலைகளில் இல்லை. அதனால் வேறு எதுவும் குழப்பம் இருக்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கிறது உண்மைதான். அதை மாற்றி தந்தால் போதுங்களா? வெற்றி ஆக்கி தரேன். வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அவன் போட்டோவை கொண்டு வாங்க, ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வாமா. பணம் சேரும். வந்தாச்சு. கர்மசாமிக்கு சீலைக்காரின்னு ஒரு அம்மா வராள். எங்கே இருக்கா? சேலைக்காரி ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லை சீலைக்காரி அம்மன் எங்கே இருக்கா? வா, கால் வந்துட்டு வா. சீலைக்காரி அம்மன் உங்களுக்கு உண்டா? குலதெய்வம். கால் வந்துட்டு வா. என்னண்ணே, என்னடா வேணும்? என்ன தொழில் பார்க்க? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. பக்தர்கள் அமைதியா இருங்க. ஊரெல்லாம் தாண்டி ஒரு இடைக்குள்ள போகுது. அங்கே போனால் ஒரு முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. இருக்காரோ? அதானே பார்த்தேன். இப்போ உன்னுடைய தொழில் 1.5 வருஷமாக நல்லா இல்லை. நிறைய கடன் பட்டிருக்க. இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. உன்னுடைய தொழிலுக்குன்னு உரிய கருவிகள்லாம் பழுதடைச்சி போச்சு. புதுசாக வாங்கிறதுக்கும் பணம் இல்லை. அதனால் ரெண்டையும் சரி பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியா இருங்க. 1:30 மணிக்கு தான் அன்னதானம். எல்லாரும் அமைதியா இருங்க. அபிஷேகம் நடக்கும். எல்லாரும் அமைதியா உட்காந்துருங்க. செப்பா பிடிச்சி வெளியே தூக்கிறீங்க. கர்மசாமிக்கு உனக்கு இப்போ பணம் தந்தால் சரியாயிருவேன். இடம் தை மாதத்தில் மாற்றிக்கா. ஐயப்பனை கும்பிட்டு வந்து இடத்த மாற்றிடா. வெற்றியாக்கி தானே. வேறு என்ன வேணும் உனக்கு? ஒரு கேள்வி சொல்லு. போட்டு தந்தாச்சு. மாத சம்பளம் கோயிலுக்கு தந்துடு போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா. கொசமச்சக்க போட்டுட்டாங்க. பேசலை. என்ன போட்டுட்டாங்க? இப்போ ஒரு 9 மாதத்துக்குள்ளே குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. சரிண்ணா? இதுக்கு ஒரு பொம்பளையினுடைய செயல்பாடுகள் காரணம். அதுக்கு செய்வனை தான் காரணம்னு சில இடங்களில் உனக்கு தெளிவு கிடச்சிருக்கு. அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வாமா. கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா இரு. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா? என்ன தொழில் பணம் சம்மந்தமாக நான் ஒரு இடத்துல சிக்கிட்டேன். எனக்கு அதை விடுதலையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யார்? பணம் சம்மந்தமாக ஒரு இடத்துல லாக் ஆகிட்டோம்னு கேட்டு வந்திருக்காங்களே. யாருப்பா? யாருமா? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார்? வா.
ஏக்கா சாமியை கும்பிட்டு வாக்கா, நல்ல பிள்ளைல்ல. அம்மா முதல்ல ஆண்டவனை தானே கும்பிடணும். என்ன செய்யணும் பையனுக்கு? நினைத்தபடி நடக்க வேண்டும். நடத்ததா போதுமா? வெற்றியாக்கி தரேன். அவன் தேவையில்லாத ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டான், புரியுதா? அதிலிருந்து மீட்டி தரேன். நண்பர்கள் நல்வழி காட்டவில்லை, அதனால் தீய பழக்கம் கையில் இருக்குது, மீட்டி தரேன். இப்படி நல்லா இருப்பேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன ரேஷன் கார்டுனே என் பேர் இல்லையா? ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆ, ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா? இல்லை. ஆ, யாருக்கும் ரேஷன் கார்டில் பேர் இல்லை, ஆதார் கார்டில் பேரும் அதுவும் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்களே, யார் அது? கர்மசாமிக்கு. அப்படியா 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 அப்படியா? வக்கீலை யாரும் பார்த்து வந்தீங்களா இடையில? எதுக்கு பார்த்தீங்க? எதுக்கு பார்த்தீங்க? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாம்மா. தம்பி நல்லா இருக்கேடா, வாமா. ஆம்பளை பையன் பிறப்பான், மாரியப்பன்னு பேர் வை. இந்த அப்படி ஏன்னா இருக்கக்கூடிய ஆத்தா தான் வந்து பதில் சொல்கிறதா. லேட்டாகாத இருப்பில்ல, நானும் லேட்டாக்குவேன் குழந்தை பிறக்கிறதுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படி எல்லாம் சரியாயிரும். இந்தா ஜெயிச்சு வரேன், போய்ட்டு வா.